என்னையும் திரு எடப்பாடி பழனிசாமியும் கூட்டு பேசுறார். இப்ப பிரிஞ்சிருந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிரிந்து நின்றதனால் உங்களுடைய வாக்குகள்லாம் பிரிந்து அதிமுகவில் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதி ஒரு பாக்கியெல்லாம் தோல்வியை தெளிவிருக்கிறது. ஆகவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடி தினகரன், சின்னம்மா, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இணைஞ்சு போட்டிட்டா உறுதியா நம்ம தேர்தலை ஃபேஸ் பண்ண முடியும், எதிர்த்து ஃபேஸ் பண்ண முடியும்னு சொன்னார். இவர் அதெல்லாம் முடியாது, சின்னம்மாவை இங்கு சேர்க்க முடியாது, டிடிவி சேர்க்க முடியாது. ஒரு 20 தொகுதி எனக்கு பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட தொகுதியில் ஒரு 20 தொகுதி சேர்த்து கொடுங்க, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன், நீங்க பேச வேணாம் அப்படின்னு. அதையும் உள்ள முடியாது, தர முடியாது. 15 தொகுதிக்கு தரலாமான்னு கேட்டார், அதையும் தர முடியாது. 12 தொகுதினால அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டார், இல்லை அதையும் தர முடியாது. 10 தொகுதி கொடுக்கலாமா, இல்லைன்ற. சரி ரைட், நீங்க தொகுதி கொடுக்க வேணாம்ட்டீங்க, ரைட்டு, நீங்களே நின்னுக்குங்க. ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார், வேட்பாளர் போட மாட்டார் என்ற உத்தரவாதத்தை நான் அவரிடம் பேசி உங்களுக்கு வாங்கி தர்றேன். அவர் சொல்ற ஒரு 10 பேருக்கு வாரிய தலைவர் கொடுக்கலாமான்னு அமித்ஷா சார் கேட்டார். இல்ல அதெல்லாம் நான் உறுதி சொல்ல முடியாது. இவர் இப்பதான் பாவம் ஜெயிச்சு முதலமைச்சர் இருக்கும் மாதிரி தலைக்கணம் தலைக்கேறி அவர் உடனே இந்த பதில சொன்ன உடனே எந்திரிச்சு டெல்லி கிளம்பிட்டார். சார்ட்டர் இத்தனை மணிக்கு, மணி 2 மணி இரவு. இதுதான், அதாவது பதவி பெற்று யாரு உனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தா? அம்மா 2 தடவை எனக்கு கொடுத்தாங்க. அம்மா நலநிலைக்கு வந்த பிறகு திருப்பி நானே கொடுத்துட்டேன். சின்னம்மா ஒரு தடவை 3வது முறை எனக்கு கொடுத்தாங்க, திரும்பி கொடுத்துட்டேன். சின்னம்மா தானே உன்னை முதலமைச்சர் ஆக்குனாங்க. என்ன சொன்ன அவங்கள? என்ன சொன்ன சொல்லுங்க ஐயா. இப்ப நம்பிக்கை துரோகம், ஒரு மனிதனுடைய நம்பிக்கை துரோகத்தை இப்படி அப்பட்டமாக சொல்லுகின்ற உலகத்திலேயே ஒரு ஆள் யாரு? நம்ம கட்சி பல நேரங்களில் பிரிஞ்சிருக்கு, இணைஞ்சிருக்கு. ஏன் இந்த தொண்டர்கள் முச்சந்திலை நிப்பாட்டக்கூடாது, அவர்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இந்த இயக்கத்தை காப்பாற்ற நல்லவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ஆனா உலகத்திலேயே பிரிந்த சக்திகள், பிரிந்த கட்சிகள் இணையக்கூடாதுன்னு சொல்ற ஒரே ஆளு ஒரு நிருபர் கேட்கிறாரு, தம்பி சின்னம்மாவை நீங்க சேர்த்துக்கிறீங்களா? அதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லைங்க. யாரு? எப்படி சின்னம்மாட்ட ஊர்ந்து 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 போய் நீ பதவி வாங்கின? இந்த பதவி, அந்த பதவி மக்களிடம் சென்று ஓட்டு கேட்டு பழனிசாமி தான் முதலமைச்சரா என்று கேட்டு உங்களுக்காக வாக்களித்த பிறகுதான் நீங்கள் முதலமைச்சரானீர்கள். இல்லை, 2016 இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி 3ஆம் முறையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மக்களிடம் சென்று தன்னுடைய உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழ்நாடுடன் சுற்றுப்பயணம் செய்து பெற்ற வெற்றி 2014 ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை 32 ஆண்டுகளுக்கு பின்னாலே பெற்ற ஒரே தலைவர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா. அப்படி பெற்ற வெற்றி தான் முதலமைச்சர். மாண்புமிகு அம்மா அவர் பெற்ற அந்த வெற்றியின் மூலமாக தான் பன்னீர்செல்வமும் முதலமைச்சர், நீங்களும் முதலமைச்சர். தேர்தல் மூலமாக நீங்கள் முதலமைச்சர் ஆகவில்லை பழனிசாமி, சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இந்த கட்சியை 4-5 சுக்கா யாரால தமிழ்நாடு இருக்க மக்கள் தொண்டர்கள்லாம் வெம்பி வெதும்பி போய் ஒன்னு சேருங்க ஒன்னு சேருங்க ஒன்னு சேருங்கன்னா ஒன்னு சேர மாட்டேன், நான் ஒன்னு சேர மாட்டேன்னு சொல்ற ஒரே ஜீவன். 4.5 வருஷம் இந்த ஆட்சி நீடிக்கிறதுக்கு ஓபிஎஸ் வேணும். 4.5 வருஷம் இந்த ஆட்சி நீடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி வேணும். அவர் தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைச்சு பக்கத்தில் உட்கார வச்சு அந்த கூட்டணியில் எடப்பாடியை அனுப்பிச்சு விட்டாரு. 4 நாள் என்னாச்சு? நான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறிட்டேன். இது நியாயமா? ஒரு அரசியல் பண்பாடா? அரசியல் நாகரிகமா? இப்படி ஒரு ஆள் கையில் இன்னைக்கு தற்காலிக நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக இன்றைக்கு போய் அங்க உட்கார்ந்துருக்கு. இந்த தீர்ப்பு தலைவர் அடிக்கடி சொல்வார். 72 அவரை தூக்கி எறிந்த பொழுது மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு என்று சொல்வார். சொல்லித்தான் மக்களிடம் சென்றார், வெற்றி பெற்றார்.
அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் உருவானது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எங்க தலைவருடைய ஆன்மாவும் அம்மாவோடும் ஆன்மாவும் மீண்டும் இந்த இயக்கத்தை தொண்டர்களின் கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்தவித அச்சமும் இல்லை. அது நடக்கும் உறுதியாக. அதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு மாவட்டந்தோறும் நிலைமையை விளக்கி தொண்டர்களுக்கான உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் மீண்டும் தொண்டர்களுக்கு கைக்கு வந்து சேர வேண்டும், அதிகாரம் கைக்கு வந்து சேர வேண்டும். நாங்கெல்லாம் பதவியில் இல்லாம கீழே உட்கார்ந்து இருக்கீங்கள, நீங்க வந்து இங்க மேடையில் உட்காரணும். தொண்டர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தும் தலைமைப்பிடத்தில் தொண்டர்கள் இந்த இயக்கத்தில் முதலமைச்சராக வரக்கூடிய தகுதியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயக்கம். மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னால், எனக்கு பின்னாலும் பல நூறாண்டுகள் இந்த இயக்கம் தான் கழகம் தான் ஆட்சி செய்யும் என்று இதய சுத்தியோடு சொன்னார்களே, அது எப்படி சாத்தியமாகும்? எப்படி சாத்தியமாகும்? தொண்டர்கள் இந்த இயக்கத்தின் தலைமை பீடத்திற்கு வந்தால் தான் சாத்தியமாகும். தொண்டர்கள் இந்த இயக்கத்தின் மாநிலத்தின் முதலமைச்சராக வந்தால் தான் சாத்தியமாகும். அதற்காகத்தானே இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. ஆக உறுதியாக சொல்லுகிறேன், நம்பிக்கையுடன் சொல்லுகிறேன், தொண்டருடைய நம்பிக்கைக்கு பெற்று சொல்லுகிறேன், தமிழக மக்களுடைய நம்பிக்கையை பெற்று சொல்கிறேன், மீண்டும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் கைக்கு வந்து சேரும். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. பழனிசாமி அவர்களே, இனி எந்த தேர்தல் வந்தாலும் சரி, ஜெயிக்க முடியாத பழனிசாமியால. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.